சாரதா, நேத்து ராத்திரியில இருந்து நான் உன்கிட்ட பேச முயற்சி பண்றேன். ஆனா ரிஷப் கூட இருந்ததுனால பேச முடியல. சாரதா, இந்த பெட்டிக்குள்ள ஒரு சங்கீதம் இருக்குல்ல, அதுலதான் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஸ்வரங்கள் இதுதான் நம்ம ஆதாரம். இது யாரையும் அடையாளம் காட்டுது. ஆபீசர். எஸ். நம்மால் ஒருத்தர் மிஸ்ஸிங். தெரியும். இதெல்லாம் பண்றது யாருன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். நம்ம ரகசியத்தை பத்தி யாரோ தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அக்கா, எனக்கு என்னமோ எல்லா போர்லயும் பார்த்தா ஏதோ ஒண்ணு தோணுது. இந்த டப்பா, இந்த அசுரனுங்க, திவ்யாவோட மரணம், அந்த போலீஸ்காரி, எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு இருக்குன்னு தோணுது. இவங்க எல்லாரையும் ஏதோ ஒண்ணு இணைக்குது. இவங்க எல்லாருக்கும் பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. திவ்யா இறந்ததுனால நீ ரொம்ப குழப்பத்துல இருக்கன்னு நினைக்கிறேன் சாரதா. அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. இல்லக்கா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. திவ்யா இறந்து போனதால நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன், அது உண்மைதான். ஆனா இதுக்காக நிச்சயமா நான் பழி வாங்குவேன். அவளை கொன்னது யாரா இருந்தாலும் நான் விடவே மாட்டேன். நிச்சயமா அவங்க இந்த வீட்டை சேர்ந்தவங்க தான். ஏன்னா திவ்யா மாடியில இருந்து விழுந்தப்ப மேல யாரோ ஓடுனதை நான் பார்த்தேன். இல்ல, திவ்யா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா. அவளை அந்த பையன் கூட நானே பார்த்தேன். அப்புறம் எப்படி திடீர்னு சாவா? அவ தற்கொலை பண்ணிக்க எல்லாம் வாய்ப்பே இல்லக்கா. இது தற்கொலை இல்ல, அவளை யாரோ கொன்னு இருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையும் அவ அந்த போலீஸ்கார கிட்ட தெளிவா சொல்லி இருக்கா. ஸ்டேஷனுக்கு போய் ஆதாரத்தை கொடுத்தேன்னு சொன்னா. திவ்யாவை கொன்னது யாரு அது அந்த போலீஸ்காரிக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணா? புவர் கேர்ள். அழுதுகிட்டு இருந்தா. என் முன்னாடி வந்து நின்னு கெஞ்சி கதர்னா. 2 பணக்கார வீட்டு பசங்க, நிஷாந்தும் பிரசாந்தும். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் என்னோட கம்ப்ளைண்டே எடுத்துக்கோங்க மேம். அந்த குஜ்ரால் வீட்டு பசங்க என்ன வற்புறுத்தி எனக்கே தெரியாம அந்த வீடியோவை எடுத்துட்டாங்க. மை புவர் ஸ்வீட் லிட்டில் கேர்ள். நான் அவளுக்கு உதவி பண்ணுவேன்னு அவ நினைச்சா. பாவம் திவ்யா. அவளுக்கு என்ன தெரியும் நான் எப்பொழுதும் பணம் உள்ளவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன்னு. ஏன்னா எனக்கு தேவை பணம். அதை விட முக்கியமான விஷயம், நான் ஆல்வேஸ் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் துணையா இருப்பேன். அதனாலதான் அந்த பசங்களை நான் இதுல இருந்து காப்பாத்தினேன். மேடம் ப்ளீஸ், மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. மேம், ஒரு தப்பு நடந்து போச்சு. ஹெல்ப் பண்ணுங்க மேம். அந்த பொண்ணுங்களுக்கு எதிராக ஆதாரத்தை கொடுத்தால, அதை ப்ளீஸ் நீங்க அழிச்சிருங்க மேடம். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ். சரி, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் மத்த பிரச்சனை எல்லாம் சமாளிங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அந்த சாரதா, உண்மையிலே அவ பெரிய நடிகை. அவ என்கிட்ட வந்து, திவ்யா உங்களை பார்க்க வரவே இல்லையா? She will never know. நான் என்னோட நாட்டையே விற்க துணிஞ்சவ. அந்த வேலைக்கார பொண்ணெல்லாம் எனக்கு ஒரு ஆளா? Cheers, guys, cheers. ஏன்னு தெரியலக்கா, நம்மளால பார்க்க முடியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. திவ்யா இறந்து போனதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த போலீஸ்காரி கயல்விழி ஏன் பொய் சொல்றான்னு நாம எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த கயல்விழி யாருன்னு கண்டுபிடிக்கணும். சாரதாண்ணி, சீமா பெரியமா உங்களை ஹோலி பண்டிகைக்கு ரெடி பண்ண வர சொன்னாங்க. ஆமா சாரதா மேடம், இன்னைக்கு ஹோலி பண்டிகை. நீங்க அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. நான் செக்யூரிட்டியை இன்னும் டைட் பண்றேன். அப்புறம் நேத்து நடந்த சம்பவத்தோட அடி ஆழம் வரைக்கும் நான் போவேன். ஹாய் சீமா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். சொல்லு, என்ன விஷயம்? உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சடனா இறந்ததை நினைச்சு நீ ரொம்ப வருத்தத்துல இருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பண்றது, பிறப்பு இறப்பு ரெண்டுமே அவன் கையில தானே இருக்கு. கொஞ்ச நாளாவே இந்த வீட்ல எதுவுமே சரியா இல்லைன்னு உனக்கு தெரியும். இன்னைக்கு ஹோலி பண்டிகைமா, தீமைகள நன்மை ஜெயிச்ச நாள். ஹோலி பண்டிகை அப்போ எல்லா தீமைகளுமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்ல இருக்கிற எல்லா தீமைகளுமே இந்த ஹோலி பண்டிகை அன்னைக்கு மொத்தமா போயிடணும். இங்க பாருமா,
நடந்த எல்லாத்தையும் எல்லா விஷயங்களையும் மறந்துருமா. நீ ரிஷபோடு சேர்ந்து ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பி. இந்தம்மா, இதுல கடுகு மஞ்சள் எல்லாம் சேர்த்திருக்கேன். இதை உன் உடம்புல தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நாம ஹோலி பண்டிகைக்கு தயாராகணும். ஹோலி பண்டிகையை முறையா கொண்டாடுனா மனசுல இருக்கிற கவலையெல்லாம் போகும். இத நீ பூசிக்கிட்டு ரிஷபையும் பூசிக்க சொல்லு. சரி ஊர்வசி, நீ என்னமோ சொல்ல வந்தியே? ஒண்ணும் இல்ல. அதுக்குள்ள நீ மறந்துட்டியா? இது பாம்பு தோல். பாம்பு தோல் சாரதாவோட ரூமுக்குள்ள எப்படி வந்துச்சு? இவளுக்கும் இந்த பாம்பு தோலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கா? இத பத்தி சீமா கிட்ட அப்புறமா பேசலாம். ஏன்னா நான் எதை சொன்னாலும் சீமா நம்புற நிலைமையில இப்ப இல்ல. அட மிஸ் ஹீனா, வாங்க வாங்க. நீங்க மினிஸ்டர் ஐயாவோட செக்யூரிட்டி இன்சார்ஜ் ஆச்சே. என்ன விஷயங்க? இன்னைக்கு ஹோலி பண்டிகை அதுவுமா? இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? சரி சரி சரி, இப்போ புரிஞ்சுது. ஒருவேளை நீங்க இந்த இன்ஸ்பெக்டர் விஜய்க்கு ஹோலி பிரசாதம் கொடுத்துட்டு போக வந்தீங்களோ? பிரசாதம் கொடுக்க வரல, எடுக்க வந்திருக்கேன். டிஎஸ்பி கயல்விழியங்க, நான் அவங்கள பார்க்கணும். திவ்யாவோட கேஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு நான் அவங்க கிட்ட கேட்கணும். ஏன்னா என்னால அவங்களுக்கு உதவி பண்ண முடியும். ஏன்னா அந்த வீட்டோட மெயின் செக்யூரிட்டி இன்சார்ஜே நான் தான். இங்க பாருங்க மேடம், இன்னைக்கு கயல்விழி மேடம் இங்க டியூட்டிலேயே இல்லை. அவங்க வருவாங்க, ஆனால் ராத்திரி ஆயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ வீட்டுக்கு போங்க, ராத்திரி வந்துருங்க. இல்லை, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். அவளோட இறுதி சடங்கு நல்லபடியாக நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அவள் ஃபேமிலியோட ஹெல்ப்புக்காக நான் அவங்ககிட்ட கொடுத்த காசை அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்ல, பிரில்லியன்ட். அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எந்த விதமான உதவினாலும் என்ன கேட்க சொல்லு, நான் செய்ய தயாராக இருக்கேன். சரியா? மறக்காமல் சொல்லிடு. சாரி. ம், தேங்க்ஸ். தேங்க்ஸ். நீ 2 தடவை எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற? நேத்து நடந்ததுக்கு முதல் தேங்க்ஸ். திவ்யாவுக்காக ஒரு லேட்டினை கொடுத்து வேண்டிக்க சொன்னீங்கல்ல, அதுக்கு முதல் தேங்க்ஸ். அப்புறம் 2வது தேங்க்ஸ் இன்னைக்கு நடந்ததுக்காக. உங்க மனசு ரொம்ப பெருசு. திவ்யா போனதுக்கு அப்புறம் கூட நீங்க அவளோட ஃபேமிலியை கவனிச்சுக்கிறீங்க. அது என்னன்னா, நான் மற்றவங்கள மாதிரி எதையும் ஒளிச்சு வைக்க மாட்டேன், எதையும் நேரடியாக பண்ணிடுவேன். இத அத்தை என்கிட்ட கொடுத்து விட்டாங்க. நம்ம 2 பேருக்காகவும் தான். இன்னைக்கு ஹோலிக்கான சடங்க நாம 2 பேரும் சேர்ந்து கொண்டாடணுமா? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் ஃப்ரெண்டு சேர்த்து போயிட்டு தான் சோகமாக இருந்தா, இப்போ என்னடானா மறுபடியும் என்னை கவுக்க பார்க்குறாளா? அம்மா சொன்னாங்களா? அப்போ இந்த ஊசி விடு. என்ன பண்றீங்க? அட, எல்லா வருஷமும் அம்மா தான் பூசி விடுவாங்க. இந்த வருஷம் உங்ககிட்ட தானே பொறுப்பை கொடுத்துருக்காங்க, அப்போ நீ தானே பூசி விடணும். வா. சாரி, அது தப்பான டைம்ல வந்துட்டேன். நான் இது வரைக்கும் ரிஷப் ரூம்ல நாக் பண்ணாம வந்தது இல்ல. ஆனா இனிமே அப்படிதான் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன்.
இன்னைக்கு ஹோலி பண்டிகை ஏற்பாட்டுல நீ உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறதுக்காக வந்தேன். ஆனா நீ ரொம்ப பிஸியா இருக்க. நாங்க இங்க கம்ப்ளைண்ட் பண்ணதா வந்தோம். நீங்க என்னடா எங்களை உள்ள போட்டு அடிச்சிட்டீங்க. வாய மூடுங்க. தப்பு பண்ணது நீங்க தான். செஞ்ச தப்ப ஒத்துக்கோங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா பெரிய வீட்டு பசங்களா பார்த்து ஃப்ளர்ட் பண்ணி வளைக்க பார்த்ததா ஒத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு மேடம். ஷட் அப். நான் என்ன சொல்லனோ அத மட்டும் செய்யுங்க. புரியுதா? என்கிட்ட நிறைய பவர் இருக்கு. நான் நினைச்சா என்ன வேணா செய்வேன், செய்யவும் வைப்பேன். ஏன்னா எனக்கு பணம் தான் உயிர். அப்புறம் உங்களால பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. அந்த பசங்க தான் எனக்கு பணம் கொடுப்பாங்க. சோ நான் பணத்துக்காக சட்டத்தையும் மீறுவேன், உங்க கையாலையும் முறிப்பேன். இங்க பாருங்க, பணம் ஒண்ணு சாமி இல்ல, ஆனா சாமிக்கும் ஈக்குவல் ஆனது. அதனால நான் சொல்ற மாதிரியே செஞ்சுட்டு போங்க. இல்லையா? குட் கேர்ள். ஆண்டி 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 அந்த மந்திரவாதி அவ என்ன பாக்குறத பாருங்க. அவ என்ன கொன்னுடுவா. என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். என்ன நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. அவ ஊர்வசி, அவ என்னோட ஃப்ரெண்ட் தான். இல்ல அவ மந்திரவாதி. நான் தான் இருக்கேன்ல, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ரிஷப், சாரதா எங்க? சாரதா அத்தா, நான் என் கையாலேயே பூஜைக்காக பாயாசம் தயார் பண்ணேன். சரிம்மா, இத பாரு, இந்த வேலைய நீ பண்ணிட்ட. இதுக்கு மேலயும் இந்த பண்டிகைக்கான எல்லா ஏற்பாட்டையும் நீயே பாத்துக்கோ. அதே மாதிரி இந்த வீட்டோட பொறுப்பையும் நீ தான் பாத்துக்கணும். எனக்கு நீ ரிட்டையர்மெண்ட் கொடுத்துரு. சரி ரிஷப், வாப்பா வா. சாரதா, நாம பூஜை ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னா இந்த ரித்தேஷ்க்கு இன்னும் சாரதா மேல காதல் போகலையா? மகா மிருத்யுஞ்சயா, மகாதேவா, கபாலீஸ்வரா, பரமேஸ்வரா, எனக்கு சக்தியை கொடு. அசுரர்களை அழிக்கிறதுக்கு எனக்கு பலத்தை கொடு. அவங்கள அழிக்க படைச்ச நீயே அதுக்கான சக்தியை கொடு. நீயா? உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா ஒரு போலீஸ் ஆபீசரோட ரூமுக்கு வந்து அவங்க சேர்லயே உட்காருவேன். பணத்துக்காக என்ன வேணா செய்ய துணிஞ்ச நீ எல்லாம் ஒரு ஆபீசரா? திவ்யா உன்கிட்ட ஆதாரத்தோட வந்தால, அப்படின்னா அவளை கொன்னது யாருன்னு உனக்கு கண்டிப்பா தெரியும். அவன் யாருன்னு சொல்லு. உண்மையை சொல்லு, இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன். சொல்லு. இப்பவே நான் சொல்றேன்.